உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ற பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவில் சந்திக்க போகிறோம். ஆவணி மாத பலன்கள் 12 ராசி என்பவர்களுக்கு எந்தெந்த விஷயத்துல யோகத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பலன் பார்த்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி தான் நடக்க போகுது. இப்போ கோச்சாரத்தில் கிரக அடைவுகள் எந்தெந்த ராசியில் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மிதுன ராசியில் செவ்வாய் இருக்காரு, கடக ராசியில குரு உச்சம் பெற்று புதனுடன் இணைந்திருக்காரு. அதே போல சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்றிருக்காரு, கேது சிம்ம ராசியில இருக்காரு. அது மட்டும் இல்லாம கும்ப ராசியில ராகு பகவானும் மீன ராசியில சனி வக்ரம் அடைந்து இருக்காரு. அப்ப இந்த ஒரு மாத பலன் அப்படின்னும் போது எல்லா கிரகங்களும் சேர்ந்து ஒரு ராசிக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது. அதுல முக்கியமா இந்த ஆவணி மாதம் எப்பவுமே வருஷத்துல ஒரு சிறப்பான மாதம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையில சிம்ம ராசியில இருப்பார். அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்கள் இந்த சூரியனுடைய நகர்வை வைத்து கண்டிப்பா நடக்கும். அது முக்கியமா பொருளாதாரம், சுப நிகழ்ச்சிகள், நீங்க எண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்குமா நடக்காதா, எந்தெந்த செயல்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுன்றத இந்த ஆவணி மாதத்துல சூரியனுடைய பெயர்ச்சியின் மூலமாக மற்ற கிரகங்களின் அடைவுகள் மூலமாக கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இப்ப 12 ராசி என்பவர்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் யோகத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு டீட்டெயில்டா பார்க்கலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். கும்ப ராசியிலே ராகு பகவான் இருக்கார். அதே போல ராசியாதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துல வக்ரம் பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதம் சூரியன் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நிறைய கும்ப ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகும். இப்ப நிறைய கும்பராசி அன்பர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, அப்படியே ஏதோ கட்டி போட்ட மாதிரி இருக்கு சார், எதையுமே செய்ய முடியல, நான் பல விஷயங்களை யோசிச்சு வச்சிருக்கேன், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. முக்கியமா தொழில் செய்யக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு ஒண்ணுமே மூவ் ஆகல, எல்லாமே அப்படியே இருக்கு சார், எனக்கு பல லட்சங்கள் நஷ்டமாயிருக்கு, பல ஆயிரங்கள் நஷ்டமாயிருக்கு, இந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆயிருந்தா நான் அடுத்த பிஸ்னஸ் பண்ணியிருப்பேன், இந்த பிஸ்னஸ் கடந்தா அடுத்த எனக்கு இந்த பைசா வந்திருக்கும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எதுவுமே நடக்காதனால நஷ்டம், கடன் கட்டிட்டு இருக்கேன், கடனுடைய அளவு ஏறிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அதுல இருந்து மாறக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக ஆவணி மாசம் இருக்கும். அப்ப பிஸ்னஸ்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும், அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அமையும், நீங்க பிசினஸ்ல ஒரு growth இருக்கிறதுக்கான அமைப்பு இந்த ஆவணி மாதத்துல இருக்கு. அதே போல நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு காதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். காதல் தோல்வி ஏற்பட்டவங்களுக்கு அந்த அந்த அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு அமைப்புகள் இருக்கு. அதே போல காதல் திருமணமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாசம் நீங்க காதலை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா, இல்ல இந்த மாசம் உங்க பேரண்ட்ஸ் கண்டிப்பா ஒத்துக்கிட்டு சரி ஓகே திருமணம் பண்ணலான்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மாதமா இருக்கு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். இப்ப இவங்களுடைய யோசனை எப்படி இருக்கும் அப்படின்னா, கும்பராசி என்பவர்களுக்கு நம்ம கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு, இதுக்கப்புறம் கடனே வாங்கக்கூடாது, கடன் வாங்காம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம், கடன் வாங்காம ஏதாவது வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாமா, சம்பளம் அதிகமா உயர்வுக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாமா, இல்ல பெண்களா இருக்கீங்கன்னா ஆண்கள் நான் வேலைக்கு போறேன், நான் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லக்கூடியவர்களா இருப்பீங்க. ஆண்களா இருக்கீங்கன்னா ஒய்ஃப் எங்கேயாவது வேலைக்கு வாங்கி கொடுத்துட்டு நம்ம அடுத்த இந்த கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரு வழியை பண்ணணும். இல்ல பையன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த கடனை தீர்க்கணும், பொண்ணு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கடனை தீர்க்கணும், யோசனைகள் நிறைய வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாம இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் சார். நீங்க வெளிநாடு போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் வெளிநாடு போகணும் சார், நான் ஒரு ஜிஆர்இ எழுத போறேன், டோஃபல் எழுத போறேன்னா இந்த மாசம் நீங்க எழுதுனீங்கன்னா கண்டிப்பா அதுல சக்சஸ் கொடுத்துரும், ஜெயிச்சிருவீங்க, வெளிநாடு வீசா கிடைச்சிரும். நான் வெளிநாட்டுல தான் சார் இருக்கேன், பயங்கரமான பிரச்சனைல இருக்கேன் சார்னா அதுல இருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், மனைவிக்கு போன வேலை கிடைக்கும், கணவருக்கு போன வேலை கிடைக்கும். இந்த மாதிரி வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல அனைத்து விதமான அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக அமைய போகிறது.